இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் குரோதி புத்தாண்டு வருது. இந்த குரோதி புத்தாண்டில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும்னு பார்த்துருவோம். முதல்ல குரோதி புத்தாண்டுனா என்னன்னு பார்த்துருவோம். குரோதினா பகைன்னு பேர், பகைக்கேடு இந்த மாதிரி பேர். அதாவது 60 வருடங்களில் 38வதாக வரக்கூடியது தான் குரோதி ஆண்டு. கோரக்குருதி தனிர்கொள்ளி அப்படின்னு ஒரு வெண்பா பாடல் இருக்குது. அற்பமழையே பெய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொன்கள் எல்லாம் களவு போகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது குரோதி வருடம் ரொம்ப மோசமானதாக இருக்கணும், அசம்பாவிதங்கள் அதிகமாக நடக்கணும், பொருட்கள் திருடுபோக வாய்ப்பு இருக்கணும், இந்த குரோதி ஆண்டில் மழை சொற்பமாக பெய்யணும், குறைவாக பெய்யுன்றதுனால விளைச்சல் சுமாராக இருக்கணும். இந்த குரோதி ஆண்டை பற்றி சொல்கிறது மட்டுமல்லாமல் கடவுள் மீது நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் குறைந்து போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. எந்த காரணத்தை கொண்டும் கடவுள் மீது பக்தியை குறைச்சிக்கிறாதீங்க. இப்பேற்பட்ட இந்த குரோதி ஆண்டில் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். மேஷ ராசியில் சூரியன், குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன் அப்படின்னு நவகிரகங்கள் சஞ்சரிக்குது. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஏப்ரல் 14 சித்திரை 1 ஞாயிற்றுக்கிழமையில் மிதுன ராசியில் பிறக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்னு பார்த்துட்டே வந்துடுவோம். இன்னும் சில மாதங்களிலேயே பிறக்கப் போகும் இந்த தமிழ் புத்தாண்டு சில மாதங்களில் பிறக்க போகிறதுனால பலரது வாழ்க்கையில் பல அதிரடி மாற்றங்களை இது ஏற்படுத்த போகுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதத்தில் குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறாரு. 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி சனி பகவான் மீன ராசிக்கு போய் ராகுவுடன் இணைய போகிறாரு. இந்த கிரகங்களின் மாற்றத்தினால 12 ராசிகளுக்கும் அதிரடி மாற்றங்கள் நிகழப்போகுது. அதை பற்றி இந்த பதிவில் பார்த்துருவோம். குரோதி ஆண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சியும் ஆக போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆறனால பொன்னவன் என வர்ணிக்கப்படும் குரு பகவான் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் வாழ்நாள் முழுவதும் கஷ்டம் வராதுன்னு சொல்லப்படுது. குடும்பமும் நல்ல முறையில் இருக்கும். ஜாதகத்தில் குரு ஆட்சி உச்ச நிலையில் இருந்தால் ஜாதகரின் கடைசி காலம் வரை யாரையும் நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலையே இல்லை. அதனால் திருமணம், குழந்தை பாக்கியம், வேலையில் உயர்வு, வருமானத்தில் உயர்வு, நோய் நொடியற்ற வாழ்க்கை வேணும்னு நினச்சிங்கன்னா குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கணும் இல்லையா? அந்த குரோதி வருடத்தில் யார் யாருக்கு குரு பகவானும் நல்லது செய்கிறாருன்றதையும் சேர்த்து பார்த்துடலாம். துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த குரோதி புத்தாண்டில் 7ல் இருக்கும் குரு 8க்கு போக இருக்காரு. உங்கள் ராசிக்கு குரு மற்றும் மற்ற கிரகங்களின் அமைப்பானது சாதக பலன்கள் கிடைக்கும்னாலும் சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமண முயற்சிகள் எல்லாம் நிறைவேறும், சுப காரியங்கள் எல்லாம் நடக்கும். இந்த குரோதி புத்தாண்டில் துலாம் ராசி என்பவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும், ஆண்டு முழுவதும் வருமானம் அதிகரிக்கும், சேமிப்புகள் கூடும், வேலைக்காக செய்யும் புது முயற்சிகள் கைகூடும், தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும், வேலையில் இருந்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும், வெற்றி மீது வெற்றி தேடி வரப்போகுது, பண வருமானம் அதிகரிக்கும், குடும்பத்தில் உற்சாகம் அதிகரிக்கும். குரோதி ஆண்டு முழுவதும் பல வழிகளிலும் பணம் வரும், விபரீத ராஜயோகம் கிடைக்க போகுது, கோடி கோடியாக செல்வம் வீடு தேடி வரும். சேமிக்க தயாராக இருங்க. துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த குரோதி புத்தாண்டில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டி வருது. விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக வச்சுக்கிறணும். வேலை விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள மனக்கசப்புகள் எல்லாம் ஆகலும். கணவன் மனைவி உறவு பலப்படும். துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, துலாம் ராசி அன்பர்களுக்கு 8ஆம் வீடான அஷ்டமஸ்தான குருவாக பயணம் செய்ய போகிறாரு. குரோதி ஆண்டில் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2, 4, 12ஆம் வீட்டில் விழுகுது. அடுத்து சுக்கிரன ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பவர்களுக்கு மே மாதத்திற்கு பின்னாடி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செய்ய போகிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம். சுபவிரய செலவுகள் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக வச்சுக்கிறணும். வேலை விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம், பொறுப்புடன் நடந்துக்கிறங்க, அதான் அவசியம். குருவின் அனுகிரகத்தினால பாதிப்புகள் நீங்கும். ராஜயோகம் உருவாக போகுது. குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செய்கிறனால துலாம் ராசிக்கு ராஜயோகம்தான். குரு 8ஆம் வீட்டில் மறைவது ராஜயோகத்தை தரும். உங்கள் ராசிக்கு 12ஆம் பாவத்தை குரு பார்க்க போவதுனால இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் விரைஞ்சு நடக்கும். தனஸ்தானத்தை குரு பார்க்கறனால பொருளாதார நிலை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உயரும், பணவரவு அதிகமாகும், உறவுகள் பலப்படும். சுகஸ்தானமாக
4வது வீட்டினை குரு பகவான் பார்வையிடுறாரு. அதனால் வருமானம் அதிகரிக்கும், சேமிப்புகள் கூடும், குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும், பணம் கொடுக்கல் வாங்கலில் உள்ள சிக்கல்கள் மறையும், வரவேண்டிய பணவரவுகள் கைக்கு வரும், குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள மனக்கசப்புகள் அகலும், கணவன் மனைவி உறவு பலப்படும், சிலர் அசையா சொத்து வாங்குவீங்க, புது வீடு கட்டி குடி போவீங்க, புது முயற்சிகள் கைகூடும், தொழில் லாபம் கூடும், வேலையில் இருந்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். சனி பகவான் புண்ணிய சனியாக பயணம் செய்ய போகிறாரு. குழந்தை பாக்கியம் இல்லைன்னா நம்பிக்கையுடன் முயற்சி செய்யலாம், எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வீடு நிலம் வாங்க வாய்ப்புகள் அமையும். தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் இனிதே நடக்கும், பணவரவு அதிகரிக்கும், குடும்பத்தில் உற்சாகம் அதிகரிக்கும். அப்புறம் புண்ணிய சனிக்காலம் வந்துருச்சு, அதனால் பிள்ளைகள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. எதிரிகள் தொல்லை நீங்கும். குரோதி ஆண்டில் இறுதியில் சனி பகவான் 6ஆம் வீட்டிற்கு வந்து அமரப் போகிறாரு. 6ஆம் வீட்டில் உள்ள ராகுவுடன் சனி பயணம் செய்யும் காலத்தில் எதிரிகள் தொல்லை நீங்கும், பல வழிகளில் பணம் வரும், விபரீத ராஜயோகம் கிடைக்க போகுது, கோடி கோடியாக செல்வம் வீடு தேடி வரும். குரோதி ஆண்டு முழுவதும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில், கேது பகவான் 12வது வீடான விரயஸ்தானத்தில் பயணம் செய்ய போகிறாரு. கடன்கள் அடைபடும், தீராத நோய்கள் தீரும். படித்து முடித்து வேலை தேடுனீங்கன்னா குரோதி ஆண்டில் கை நிறைய சம்பாதிக்கலாம், நல்ல வேலை அமையும், பதவி உயர்வு கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும், வீடு மனை வாங்கும் யோகம் கைகூடி வரும். உங்களோட நீண்ட நாட்களாக பணம் கட்ட முடியாத கடன்கள் எல்லாம் அடைபடும், வீடு மனை வாங்கும் யோகம் ஏற்படும், வருமானம் அதிகரிக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், நினைச்ச காரியங்கள் நிறைவேறும், சம்பள உயர்வு கூடும். குரோதி ஆண்டில் இந்த மாதிரி வசதிகள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இந்த குரோதி புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு சனி பகவான் உச்சமடைகிறாரு. அதனால் உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டார். பூர்வ ஜென்ம புண்ணியங்களை கொண்டு வந்து சேர்க்க போகிறாரு. அவர் அதை அறுவடை செஞ்சு உங்களுக்கு கொடுப்பாரு. நல்லது அதிகம் நடக்கும். சனி உங்கள் ராசிக்கு 5க்கு உடையவர். அதனால் வேலையில் இல்லாதவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும், திருமண தடைகள் நீங்கும். சனிப்பயிற்சி பல நன்மைகளையும் யோகங்களையும் தரப்போது, பணவரவு அதிகமாகவே இருக்கும், தொழில் வளர்ச்சி பெறும். துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் அந்த தமிழ் புத்தாண்டில் எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்பட போகுது. அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிது. திட்டமிட்ட சில பணிகளை அலைஞ்சு முடிப்பதற்கான சூழல்கள் எல்லாம் இருக்குது. அதாவது எதிர்பார்க்காதது நடக்கும், எதிர்பார்த்தது நடக்காது. குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து போகணும். கிடைக்கும் வாய்ப்புகள் சின்னதாகத்தான் இருக்கும், அதை பயன்படுத்தி கொள்வது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். வழக்கு விஷயங்களில் சில புரிதல்கள் ஏற்படும். வருமான வாய்ப்புகளை மேம்படுத்தி கொள்வீங்க. பேச்சுகளுக்கு மதிப்புகள் ஏற்படும். சொத்து விஷயங்களை அனுசரித்து செல்வதன் மூலம் வில்லங்கங்கள் எல்லாம் மறையும். அரசு சார்ந்த காரியங்களில் சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படுது. அனுபவ அறிவால் சில நெருக்கடியான பிரச்சனைகளை வெற்றி காண்பீங்க. இழுபறியாக இருந்த வழக்குகளிலும் சாதகமான தீர்ப்பு கிடைக்கிது. உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயருது. முகத்தில் பொலிவு கூடுது. வரவுகளால் பொருளாதார நிலை சீரடையுது. பேச்சாற்றல் மூலம் நண்பர்களிடம் உங்களோட வட்டாரம் விரிவடையுது. குத்தகை செயல்களில் நபர்களின் தன்மைகளை அறிஞ்சு செயல்படணும். புதிய வழிகளில் வருமானத்தை பெருக்க முயற்சி செய்வீங்க. வியாபாரிகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கலில் இருந்த தாமதங்கள் எல்லாம் விலகுது. வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்குது. புதிய நம்பிக்கை ஏற்படுது. நுட்பமான சில விஷயங்களை புரிஞ்சு கொள்ள முயற்சி செஞ்சு அதை புரிஞ்சுக்கிருவீங்க. வெளிநாட்டு தொடர்புகளால் மேலும் ஆதாயம் மேம்படுது. முதலீடுகளை மேம்படுத்தும் பொழுது தகுந்த ஆலோசனை பெற்று மேற்கொள்ளணும். எதிலும் திட்டமிட்டு செயல்படுவது தான் நல்லது. நீங்கள் பணிகளில் இருந்தீங்கன்னா உத்தியோக பணிகளில் திறமைகளை ஏற்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். எதிர்பாலின மக்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. வெளியூர் வேலை வாய்ப்புகளை சிந்தித்து முடிவெடுப்பது தேவையற்ற விரயங்களை தவிர்க்கும். அலுவல் பணிகளில் எதையும் சமாளிக்கும் பக்குவம் உருவாகும். கலைஞர்களாக இருந்தீங்கன்னா கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உழைப்புகள் மேம்படும். அணுகுமுறையில் சில மாற்றம் ஏற்படும். புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும். ஒப்பந்த விஷயங்களில் பொறுமை காக்கணும். பிடித்த துறைகளில் சில நிபுணத்துவத்தை வளர்த்துக்கிருவீங்க. தடையாக இருந்தவர்கள் விலகி போவாங்க. எதையும் தைரியமாக சமாளிப்பீங்க. அரசியல் துறையில் இருந்தீங்கன்னா செல்வாக்கு மேம்படும். புதிய முயற்சிகளில் சில நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிருவீங்க. கட்சி தலைமை இடத்துல அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது.
விலகி சென்ற தொண்டர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க. ஒருத்தவங்களோட தனி விஷயத்தில் போய் நீங்கள் மூக்க நுழைக்க வேணாம், அப்போ தான் உங்களுக்கு நல்லது. எதிராக செயல்பட்டவர்களின் செயல்களெல்லாம் மாறி உங்களுக்கு வெற்றி இலக்கை நோக்கி போகிற காலம் வந்தாச்சு. மனதளவில் இருந்து வந்த கவலைகள் படிப்படியாக குறையும். மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீண்ட காலமாக சில பணிகளை செய்ய முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியும். குடும்பத்தில் சுப காரியங்களை நடத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனமாக இருக்கணும். ஏதேனும் நீங்கள் முயற்சி செஞ்சுருப்பீங்க, அது உங்களுக்கு இது நாள் வரை நடக்காமல் இருந்திருக்கும். அந்த முயற்சிகள் பார்த்திங்கன்னா இனிமேல் உங்களுக்கு வெற்றி இலக்கை நோக்கி நடைபோட அந்த முயற்சிகள் உங்களுக்கு உதவும். தடைப்பட்ட பணிகளை வேகமாக முடிப்பீங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏற்படும். அதனால் தடைகளை நீங்கள் தகர்த்து எரிஞ்சிருவீங்க. நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியில் படிப்படியாக முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய விஷயங்களை திட்டமிட்டு கற்றுக்கிறது நல்லது. நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும். ஆசிரியரின் வழிகாட்டுதல் மனத்தெளிவை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கிய பிரச்சனை குறையும். நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும். மேல்நிலை கல்வியில் அனுகூலமான வாய்ப்புகள் உருவாகுது. வியாழக்கிழமை அன்னைக்கு பிரம்மதேவரை வழிபாடு செஞ்சுட்டு வர உங்கள் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். இதுவரை அந்த பதிவில் குரோதி தமிழ் புத்தாண்டு ராசிபலன் துலாம் ராசி அன்பர்களுக்கான 2024 வருடத்திற்கான ராசிபலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.